ஐயா, நான் தான் நாரதர் நாயுடு. இங்க மாணிக்கம் பிள்ளைங்கிறது யாரு அப்படின்னு விசு கேட்பாரு. எனக்கு காது அவ்வளவா கேட்காது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஏப்பா, என்னால வெயில்ல வந்தது டயர்டா இருக்கு, நீ சொல்லு போன ரொம்ப சத்தமா, இவர் நாரதர் நாயுடு, இங்க மாணிக்கம் பிள்ளைங்கிறது யாரு அப்படின்னு சத்தமா கேட்பாரு. எனக்கு காது அவ்வளவா கேட்காது அப்படின்னு. உடனே கிஷ்ணு, அவ்வளவா கேட்காதா, அவ்வளவும் கேட்கலையா அப்படின்பாரு. இது மாதிரி வசனங்கள், விசு சாருடைய வசனங்கள் எப்போதுமே படிச்சுட்டு இருக்கும். இதுக்கு வேடிக்கை, என் வாடிக்கை, சம்சாரம், மின்சாரம், டௌரி கல்யாணம், எல்லா படங்களையும் உதாரணமா சொல்லுவோம். இப்படி அங்கங்க காமெடி சரவடிகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல, பக்கத்துலதான் என் ஒய்ஃப் இது மாதிரி போயிருக்கா கோயிலுக்கு, பொண்ணும் போயிருக்கா அப்படின்னா அங்க போய் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா நேரா டிராமா அவருடைய அரங்கேற்றம் ஆரம்பிக்கும். மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா, குளிர்ஜரமே வர மாதிரி இருக்கு மாமான்னு மனோரமா போர்வையை போட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப கிட்டுமணி வருவான், வரத்துக்குள்ள கிட்டுமணி வந்த உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை வர சொல்லியிருக்கேன், இவங்க இது மாதிரிலாம் பேசுறதுக்கு என்னென்னலாம் நேற்றே டயலாக்லாம் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. எப்படி சம்சாரம்ல நடிகை லட்சுமி மேடம் வந்து எல்லாருக்கும் எழுதி கொடுப்பாங்க டைலாக், அது மாதிரி இங்கே விசு எழுதி கொடுப்பாரு. அங்கேயும் விசு நிஜத்துல எழுதி கொடுத்தாரு, இங்க கதையிலையும் எழுதி கொடுத்தாரு. அப்ப விறுவிறுன்னு எம்.ஆர். ராஜாமணி, அவருடைய பொண்டாட்டி கமலா காமேஷ், இவங்க பையன் குரியகோஸ் ரங்கா எல்லாருமே வந்து நிக்க, ஏண்டா நாரதர் நாயுடு, நீ இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், நீ நல்லா இருக்கியாடா, இதான் என் பொண்டாட்டி, இதான் என் பையன், இவனை உன் பையனா நினைச்சுக்கோ, இதான் என் பொண்ணோட போட்டோ, பேரு உமா, இதை உன் பொண்ணா நினைச்சுக்கோ, இவளுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கிறோம்டா அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவார். ஏப்பா, இன்னும் மாப்பிள்ளை வரலப்பா, கொஞ்சம் ஏத்த இறக்கம்லாம் வேணும் அப்படின்னு விசு சொல்லுவார். உடனே அந்த பையன் குரியகோஸ் ரங்கா வந்து எம்.ஆர். ராஜாமணிட்ட, அப்பா மாப்பிள்ளை இன்னும் வரலையா, மாப்பிள்ளை இன்னும் வரலையா அப்படின்னு. நல்லா தானே சொன்ன அப்படி அப்படின்னுவாரு. ஏப்பா மாப்பிள்ளை வர வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்பியா, கொஞ்சம் வெளியில கூட்டு போய் சரியா பேசி ஏத்த இறக்கத்தெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு. எஸ்.வி. சேகர் வந்துடுவார். எஸ்.வி. சேகர் வந்துட்ட உடனே இவங்க வந்துருவாங்க. வந்த உடனே இப்ப பேசலாமா அப்படின்னு எம்.ஆர். ராஜாமணி கேட்பாரு. தலையாட்டுவார் விசு. உடனே தரன்னு நேரா எஸ்.வி. சேகர் பக்கத்துல போய் நிப்பாட்டிடுவார். ஏண்டா நாரதர் நாயுடு, நல்லா இருக்கியாடா, எப்படா ஊர்ல இருந்து வந்த, நீங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பாக்குறதுக்கு வந்தேன், இதான் என் பொண்ணோட போட்டோ, உன் பொண்ணா நினைச்சுக்கோ, இதான் என் பையன், உன் பையனா நினைச்சுக்கோ, இதான் என் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டியே நினைச்சுக்கோ அப்படின்னு. இது ஒரு சாதாரண காமெடி, பல இடங்கள்ல வந்திருக்கிற ஒரு சாதாரண காமெடி தான்னாலும் கூட அந்த இடம் ரொம்ப நகைச்சுவையா கையாளப்பட்டிருக்கும். ஆனா இதான் என் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டியே நினைச்சுக்கோன்னு சொன்ன உடனே பாவம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற தவிப்புல குழம்ப ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு அப்படின்னு எஸ்.வி. சேகர் சொல்லுவார். பொண்ணு எது வரைக்கும் படிச்சிருக்கா, பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் சேர்த்தோம், அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்க, ஏன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு இன்னொரு இடத்துல கேட்பாங்க. பாருங்க, எங்க சொந்தக்காரர், தூரத்து சொந்தக்கார பையன் குடும்பம் ஒண்ணு பாம்பேல இருக்கு, சரி பம்பாயிலையாவது ஏதாவது நம்ம பொண்ணுக்கு ஏதாவது வரன் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பம்பாயில இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அங்க ஒரு வருஷம் இருந்து ஹிந்தி கத்துக்கிட்டது தான் மிச்சம். பொண்ணே வர மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படின்னு. ஸோ ஹிந்தி கத்துக்கிட்டதுன்னு ஆயிடும். ஆமா, இங்க உங்க வீட்டுல மிருதங்கம் இருக்கு, யாராவது மிருதங்கம் வாசிப்பாங்களா? ஆமாங்க, என் தம்பி கிட்டுமணி பிரமாதமா வாசிப்பாங்க. அப்படியா, என் பொண்ணு கூட பிரமாதமா டான்ஸ், நடனம்லாம், பரதநாட்டியம்லாம் பிரமாதமா வருவா. அப்படியா, ஆமாங்க. அப்ப சாயந்தரம் 6 மணிக்கு அந்த நடராஜர் சிலைக்கு முன்னாடி அவ காலில் சலங்கையை கட்டிட்டு ஆடினாக்க ஆடுவா பாருங்க, ஆடுவா ஆடுவா அப்படி ஆடுவா. அதை பார்த்தாக்க அந்த நடராஜரே கீழே இறங்கி வந்து சலங்கையை கட்டி விட்டாதான் ஆடுறதை நிப்பாட்டுவார். அப்ப சங்கராபரணம் மஞ்சுவார் கவி மாதிரி ஆடுவோம்னு சொல்லுங்க அப்படின்னு. நம்ம எஸ்.வி. சேகர் கடற்கரையில இருந்துகிட்டு சங்கரா அப்படின்னு பாடுற மாதிரி கனவு காணுவார். இப்படியாக காமெடியாவே இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும்போது அவரு ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்க பொண்ணு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு சம்மதம் கேட்கணும் அப்படின்னு. உடனே ஐயோ, இதை பொண்ணோட அம்மாட்ட கேட்கப்பா, லேடி அவங்க வருத்தப்படுவாங்க, சாவு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அதனால பொண்ணோட அப்பாட்ட கேள, அவரு சம்மதம் சொல்லுவாரு. அப்படியா, சம்மதம் சொல்லுவாரான்னு. அவர் தலையாட்டுவாருன்னா போதும், தலையாட்டுவார்ல, தலையாட்டுனா போதும் தானே, தலையாட்டுனா போதும், அவர் தலையாட்டுவாரு வா அப்படின்னு கூப்பிட்டு போய்
பர்மிஷன்லாம் வாங்கி வச்சு கல்யாணமும் நடத்திடுவாங்க. கல்யாணம் ஆகி 4 நாள் கழிச்சு அம்பத்தூர்ல இருக்கிற சாந்தி கிருஷ்ணா வீட்டுக்கு, அதாவது மாமனார் மாமியார் வீட்டுக்கு எஸ் வி சேகர் தன்னுடைய மனைவியோட போய் ஷூ எல்லாம் கழட்டிட்டு இருப்பாரு. அப்போ வாங்க மாப்பிள்ள அப்படின்னு, அத்தை சூடா ஒரு காஃபியை கொடுங்க. ஆமா போடி, என்ன வெக்கப்பட்டுட்டு நிக்க நிக்கிற, 4 நாள் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க போ அப்படின்னு உடனே கமலா காமேஷ் இப்படி வெக்கப்படுவாங்க. பொண்டாட்டியை விட மாமியாருக்கு அதிக வெக்கமா இருக்கு அப்படின்லாம் சந்தோஷமா இருப்பாப்புல. அவ்வளவு நேரம் தான் சந்தோஷமா இருப்பாரு அவரு. அதுக்கப்புறம் உள்ள போனாக்க நம்ம மீனாட்சி பாட்டி அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க உட்காந்துட்டு வணக்கம் பாட்டி அண்ணாங்க. இவங்க எங்க ஊர்லயே எங்க ஏரியாவிலேயே இவங்க ரொம்ப வயசான சுமங்கலி பாட்டி. இவங்க அந்த கல்யாணத்தன்னைக்கு இவங்களால வர முடியல அப்படின்னு இப்போ இவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சாந்தி கிருஷ்ணா கேட்பாங்க. ஐயோ பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், அதனால நமஸ்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் மீனாட்சி பாட்டிகிட்ட நமஸ்காரம் பண்ணுவாங்க. இது மாதிரி 4 நாள் என் கையில 4 நாள் தான் இருக்குன்னு தான் வச்சுக்கிறேங்க. காசை முக்கியம் பாட்டி, உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம் அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் உமா நீ கொடுத்த வச்சதாண்டி, வெறும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு உனக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு பாரு அப்படின்னு உடனே பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்கணும்னு சொன்னோமே, இவரடா 8ஆவதா அப்படின்னு பார்த்தா அங்க பொசுக்குன்னு யாருமே என்னது 8ஆவதா அப்படின்னு எஸ் வி சேகர் கேட்பாரு. அந்த பாட்டியும் காணாம போயிருப்பாங்க. பாட்டி விஷயத்த சொல்லிட்டு மாயமா அசரீரி மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்களே பாட்டி, எங்கடி இருக்க, எங்கடா யாரையும் காணும் அப்படி இப்படின்னு கேட்க, அப்பதான் மாமனார் உள்ள வருவார். வாங்க மாப்பிள்ள இப்பதான் வந்தீங்களா, ஓ உன் பொண்ணு எத்தனாவது படிச்சிருக்கா, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா மாப்பிள்ள, அவருதான் காது கேட்காத, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா மாப்பிள்ள, பேச்ச மாத்தாத, எனக்கு அது பிடிக்காது, உன் பொண்ணு எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கா, ஓமா இருக்கீங்க போல இருக்கு, ஏய் இது மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்காது, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லியா இல்லாட்டினா அவ்வளவுதான் நடக்கிறதே வேற. அவ நானே சொல்லிடுறேன், வாடி என் கப்ப கிழங்க, 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஏயா 8th வரைக்கும் படிச்சிருக்கிற ஒரு பொண்ணை இப்படி சொல்லி என்னை ஏமாத்திருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு திரும்ப மாமனார்கிட்ட பேசுவார். உடனே கமலா காமேஷ் அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, ஏன் அவருக்கு காது கேட்காது, காது கேட்காதா, எத்தனை நாளா, 8 வருஷமா, 8 வருஷமாவா, அப்ப என்னோட 8வது கண்டிஷனுக்கு மாங்காய் மடை மாதிரி தலைய ஆட்டின அப்படின்னு அப்பயும் தலைய ஆட்டுவது. 8வது கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னு சாந்தி கிருஷ்ணா கேட்பாங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இறந்துட்டேனாக்க நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு உடனே மச்சின ஓடி போய் காணா போயிருப்பாரா நம்ம இவரு குடியிருக்க ரங்கா. மாப்பிள்ள வெறும் வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாதீங்க, என்னடா இது மாதிரிலாம் நடத்துறீங்க, ஏன்டா இது மாதிரிலாம் பண்றீங்க அப்படி இப்படின்னு நொந்து போய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியில வருவாரு. மாப்பிள்ளையே போகாதீங்க, மாப்பிள்ளை போகாதீங்க, ஸ்கூட்டரை பிடிக்க ஊரே திரண்டு வர, என்னோட இந்த கண்டிஷனும் அவுட்டு, வெளி உலகத்துக்கு நம்ம ரகசியம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா ஊர் முழுக்க தெரிய வச்சுட்டான் அவங்க அண்ணங்காரன் அப்படி இப்படிதான் சொல்லிட்டு போனா. ஏற்கனவே குரிய கோஸ் ரங்கா அந்த குடும்பத்துல 2 குரிய கோஸ் ரங்கா, அதாவது சாந்தி கிருஷ்ணாவுக்கு 2 அண்ணனுங்க, டபுள் ஆக்ட். ஆமா, எனக்கு தெரிஞ்சு முதல் படத்திலேயே டபுள் ஆக்ட் பண்ணின இயக்குனர்ல பட்டியல்ல விசு சார் இருப்பாரு. எப்படி எஸ் ஜே சூர்யா வாலி படத்துல முதல் படத்திலேயே டபுள் ஆக்ட் அஜித்தை வச்சு பண்ண வச்சாரோ, அது போல அப்பவே புரிய சொல்லுவாங்க. ஆனா அது சும்மா ஒரு சீன் தான் வரும். இதுக்கு அடுத்தாப்புல அவருக்கு ஒரு அண்ணன் இருப்பார். அவரை ஏன்டா இவங்க புறக்கணிச்சு சொல்லாம இருக்காங்கன்னு பார்த்தா அவர் ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அங்க இவரு ஹோட்டலுக்கு சாந்தி கிருஷ்ணாவை இங்க இருந்து கிளம்பி கோபத்தோட கூட்டிட்டு போனா அங்க அந்த அண்ணனை பார்த்துருவாங்க. அந்த அண்ணன் இந்த குரிய கோஸ் ரங்கா மாதிரி லட்சுமணசாமி மாதிரி நடிக்கிறேன்ட்டு அந்த ராமசாமி நடிக்க, இங்க கலைபுரத்துல இங்க நடக்கிற குட்டிகளாட்ட திரும்ப வீட்டுல போய் நடத்த, வீட்டுல இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விசு எல்லாருக்கும் நான் எஸ் வி சேகருக்கு ஆதரவா நான் பேசுறேன், நீங்க எல்லாம் சாந்தி கிருஷ்ணாவுக்கு ஆதரவா பேசுங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல, அதுல ஏக குட்டிகளாட்டா. அதுக்கப்புறம் இவன் குழந்தைய கிளைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அதுக்கு நடக்கிற ஒரு கூத்தா இருக்கட்டும், இவன் கர்ப்பமாயிட்டாங்கிறது தெரிஞ்ச உடனே நடக்கிற ஒரு பாட்டாகட்டும், மாப்புள்ள சார் ஹாப்பி அக்கேஷன், கை கொடுங்க கங்க்ராச்சுலேஷன், செம பாட்டு இது. எம்எஸ் விஸ்வநாதன் தான் படத்துக்கு மியூசிக்கு, நல்லா இருக்கும். இந்த வாலி தான் பாட்டெல்லாம் எழுதியிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தாக்க இவங்களும் மனோரமாவையும் கிஷ்புவுக்கும் ஒரு சண்டை 2 பேரும் பிரியிற மாதிரியும்,
டேய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றா, நான் இனிமே என் புருஷன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சும்மா நடிச்சிருப்பாங்க. மனோரமா வந்து எஸ் வி சேகர் வீட்லயே, தம்பியோட வீட்லயே இருக்க முடியாது. அங்கயா பொண்டாட்டி இல்லாம அவரால் இருக்க முடியாது, தவிச்சு போயிடுவார். சார் என் பொண்டாட்டியே பார்க்கணும், என்னை அனுப்பிச்சு விடுங்க சார் கொஞ்சம், சார் என்னால் முடியல சார் அப்படின்னு வந்து கேட்பார். ஓ இப்படி திருட மாதிரி ஜன்னல் வழியா வந்து, ஓ நாளைக்கு கூப்பிட்டு வரேன் போயா, நாளைக்கு ஒரு மணி நேரம் கிட்டு மணி இல்லாத சமயத்தில் கொண்டு வந்து விடுறேன், 1 மணி நேரத்தில் திரும்ப கூப்பிட்டு போயிடுவாங்க. சார் என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு நான் எவனையே கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திட்டு போவார். கடைசியா ஒரு சீன்ல வந்து நீ இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா இப்படி நாத்தனார் கொடுமையை காமிக்க வேணாமா, சாந்தி கிருஷ்ணாவை போட்டு மிரட்டு, உமாவை போய் மிரட்டு அப்படி இப்படின்னு விசு சார் சொல்ல, ஏய் பாத்திரத்தை தேடி அதை தேடி இதை தேடின்லாம் சொல்ல, உடனே விஸ்வசேகருக்கு சத்தம் கேட்டு வெளியில வர, அந்த சமயத்துல சாந்தி கிருஷ்ணாவுடைய அப்பா இங்க உள்ள வர, உடனே கோபமாகி மனோரமாவுடைய முடியை பிடிச்சி உலுக்கி அடிக்கிறதுக்கு போக, இப்படி ஒரு கலைவர காட்சியும் ஒன்று நடந்தது. இதுக்கு பிறகு மனசு வேதனையோட இருக்கிறவர் தன்னுடைய மூத்த பையன் அந்த கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு போக, அந்த வீட்டு பேர குழந்தைகளோட அவர் விளையாட ஆரம்பிக்க, அந்த வீட்டு மருமக இது மாதிரி என்னதான் இருந்தாலும் அந்த துர்காவை வந்து நீங்க முடிய பிடிச்சி எடுத்தது தப்பு தான், மன்னிப்பு கேட்டாக்க தான் நம்ம பொண்ணு நம்ம அந்த வீட்டில் நல்லா வாழும் அப்படின்னு ஸ்டேட்ல தன்னுடைய பையனை வச்சு எழுத வச்சு அப்படி கொடுக்க, சரிம்மா அப்படின்ற மாதிரி அவர் உணர்ந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக கிருஷ்ணு வீட்டுக்கு போவார். அந்த சமயத்துல தான் இந்த 1 மணி நேரம் டைம் உனக்கு, நான் வந்து உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து விடுவேன், 1 மணி நேரத்தில் கூப்பிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருப்பாரா. அப்போ வந்து அங்க கிருஷ்ணுவும் மனோரமாவும் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவரு கதவை தட்டுவார். கதவை தட்டுறாங்க யாரோ அப்படின்னோடனே இவர் கிருஷ்ணு கட்டிலேருந்து எந்திரிச்சு வந்து வீட்டுல யாரும் இல்லை அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் என்னடானாக்கா திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டுவாங்க, ஏங்க யாரோ நிஜமாவே வந்திருக்காங்கன்னு பார்த்தாக்க இவர் வந்திருப்பாரு சாந்தி கிருஷ்ணா. அவருக்கு தான் காது கேட்காதா, துர்கா நம்ம உமாவோட அப்பா வந்திருக்காரு, அதனால நீ ஒழிச்சுக்க அப்படின்னு. நீங்க என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு காது கேட்காதுல்ல, அதனாலதான் நான் என் பொண்டாட்டி துர்காட்ட பேசினேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் உட்காந்து கட்டில வந்து உட்காந்து, துர்கா இங்க வந்து உட்காந்துருக்காரு அப்படி இப்படின்னு சொல்ல, ஏதாவது பேசி சமாளிங்க, என்ன விஷயம், சௌக்கியமா அப்படின்னு கேட்பேன். சௌக்கியம்தான் அப்படின்னு. சௌக்கியமானு கேட்டேன், சௌக்கியம்னு சொன்னேன் அப்படின்னு. சௌக்கியமானு கேட்டதுக்கு இவ்வளவு கோச்சு போடுறீங்க, யோ சௌக்கியமா, நீக்கு சௌக்கியமான்றதுக்கு நான் பதில் சொல்லியே எனக்கு சௌக்கியம் போயிடும் போல இருக்கேயா, சௌக்கியமா இருக்கு சௌக்கியமா இருக்கு சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு அந்த காது கேட்காதவர்கிட்ட எம்.ஆர். ராஜாமணிகிட்ட அவர் சொல்லுவார். உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். மன்னிப்பா எதுக்கு, இல்ல உங்க பொண்டாட்டியோட முடிய பிடிச்சி இழுத்து, ஏன் பொண்டாட்டி முடிய யார் பிடிச்சி இழுத்தா, பேசாம இருப்பார். ஏன் பொண்டாட்டி முடிய யார் பிடிச்சி இழுத்தா அப்படின்னு கத்துவார். நான் தான் மன்னிச்சிரு துர்கா, என்ன இருந்தாலும் இழுத்தங்கிறான், என்னடி இது அப்படின்னு கேட்க, மன்னிச்சுட்டேன்னு நீங்க சொல்லணும், அதை என் காதுக்குள்ளே கேட்கணும்னு, உன் காதுல ஈயத்த காட்சி ஊத்த அப்படின்னு விசு சார் வந்துருவாரு. இதெல்லாத்தையும் சமாளிச்சு திரும்ப மனோரமாவை கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த மன வேதனையிலே இருப்பாரு. இதுக்கு நடுவுல ஒழுங்கா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு நீ சேர்றதுக்கிறியா இல்லையா அப்படின்னு அந்த பெரிய குரியகோஸ் ரங்கா வந்து கேட்டுட்டு அடி இல்லாட்டா குடலை உருவி மாலையா போட்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் இவளுக்கு மனசு தாங்காது மனோரமாவுக்கு. அவங்க வந்து கிருஷ்ணுவுக்கு ஃபோன் பண்ணி, எங்க எனக்கு மனசே சரியில்லைங்க, நீங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் பர்மிஷன் போட்டு வரீங்களா, நம்ம பல்லாவரம் தேவி தேட்டருக்கு போகலாமா, தில்லுமுழு படம் பார்க்கறதுக்கு போகலாமா, மனசே நிம்மதியாக இல்லைங்க அப்படின்னு மனோரமா சொல்லுவார். சரி நீ தேட்டர் வாசலே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு, சார் என் ஒய்ஃபு கூட நான் சினிமா போகணும், எனக்கு பர்மிஷன் தர முடியுமா அப்படின்னு. பர்மிஷன்லாம் தர முடியாதுங்க இதுக்கெல்லாம் அப்படின்னு. அப்போ எனக்கு இந்த வேலையே வேணாம் வச்சுக்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவார், கிருஷ்ணு போயிடுவார். இங்கே என்னடானாக்கா சாந்தி கிருஷ்ணா இப்படி இருக்காளே அப்படின்ட்டு, மனசு சரியில்லை கிளம்பு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு சாந்தி கிருஷ்ணாவை கூட்டிட்டு போவார் தில்லுமுழு படம் பார்க்க. தில்லுமுழு படம் பார்க்கறதுக்கு போனாக்கா அதே தேட்டர் பார்த்தா அங்கே அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் உட்காந்துருக்க, இவங்க 2 பேரும் வர இந்த விஷயம்லாம் தெரியும்.